இன்று நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்றோம். அகில உலக தாய் திருவையோடு இணைந்து நாம் கொண்டாடுகின்ற இந்த பெருவிழாவினை, இந்த திருப்பலியை, இந்த நாளினுடைய திருப்பலியை நமக்காக சிறப்பிக்க நமக்கு பங்கேற்று வருகை வந்திருக்கின்றவர் அருட்தந்தை ஆல்பர்ட் எஸ்பிபி சந்தேஷியன். அருட்தந்தை அவர்கள் திருப்பலிக்கின்றோம். அவர்கள் இருக்கின்ற பாலிடெக்னிக் காலேஜ், அங்கு இருக்கின்ற ஹாஸ்பிட்டலை எடுத்து வார்டனாக இருக்கின்றார். ஏற்கனவே 700 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். எனவே இந்த நாளில் நமக்காக திருப்பலியை நிறைவேற்றி துதிக்க வந்திருக்கின்ற அருட்தந்தை அவர்களுக்கு நமது பங்கின் சார்பாக அவரை கருவறை எழுப்பி நாம் இந்த நாளிலே வரவேற்போம். இத்திருப்பலியானது திரு ஆகாஷ், திருமதி ஜெனிஃபர் இக்குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும், அவரது குழந்தை சியாரா ஆல்பஸ் இக்குழந்தை இறைவன் குழந்தைக்கு நல்ல உடல் நலத்தை தந்திட வேண்டும்படியாகவும், இறைவன் செய்த இக்குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியானது நன்றி பலியாக கொடுக்கப்படுகின்றது. மேலும் இன்றைய நாளிலே நமது பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக பாவம் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக இத்திருப்பலியிலே கொண்டாடுவோம். ஆண்டவர் இயேசு இவ்வுலகிற்கு கொண்டு வந்த அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, இந்த இறையரசின் மதிப்பீடுகள் நமது உள்ளங்களிலும் நமது குடும்பங்களிலும் இல்லங்களிலும் என்றும் தங்கிய
இயேசு நம் குடும்பங்களையும் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியான நம் மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் இச்சிறப்பு திருவழிபாட்டுக்கு அன்போடு வரவேற்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னிமரி வயிற்றில் மனு உருவி எடுத்த அதே இறைவன் இன்று தன் அன்பை வெளிப்படுத்த நிறைவாழ்வை மனிதருக்கு போதிக்க இறை அரசை நிறுவ இந்த மண்ணில் எளிமையான மனிதனாக மனு உருவு எடுக்கிறார். அன்று இறைமகன் இயேசுவனுடைய பிறப்பின் நோக்கம் எதுவாக இருந்ததோ அதுவே இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்தத்தக்கக்கூடியதாக இருக்கிறது. இதைதான் இன்றைய நற்செய்தியில் வானதூதரின் வாயிலாக உலகில் நன்மனதோருக்கு அமைதி உண்டாகுக என வாசிக்கின்றோம். நிறை அமைதியே கிறிஸ்து பிறப்பின் மையமாக இருக்கிறது. நம் உள்ள அமைதி தொடங்கி உலக அமைதி வரைக்கும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அமைதியை, அன்பை, மகிழ்ச்சியை தர இயேசு இன்று நம் மத்தியில் மனிதனாக பிறக்க இருக்கின்றார். எனவே அச்சத்தை அகற்றி அன்பை பெருக்கி உறவுகளை உண்டாக்கி நல்மனம் படைத்தோராய் இயேசுவை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க வைக்க முற்படுவோம். மேலும் இன்றைய இறை செய்திகளை கவனமுடன் கேட்டு அதன்படி வாழவும் குழந்தை இயேசுவின் அருளும் சமாதானமும் என்றும் நம்மோடு தங்கிடவும் வேண்டி திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். இறை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். நாம் அனைவரும் ஆண்டவரில் அகமகிழ்வோம். ஏனெனில் நம் மீட்பர் உலகில் பிறந்துள்ளார். இன்று நமக்கு விண்ணகத்திலிருந்து உண்மையான அமைதி இறங்கி வந்தது என்று திருப்பாடல் 2:7 கூறுகின்றது. இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த யூபிலி ஆண்டை நாம் இன்னும் சில நாட்களில் நிறைவு செய்ய போகின்றோம். இந்த ஆண்டிலே நாம் நம்மோடு ஆண்டவர் இருக்க இந்த நள்ளிரவிலே பிறக்க உள்ளார். அதையே நாம் கொண்டாட போகின்றோம். ஆண்டவரில் அகமகிழ்வோடு இதை கொண்டாட வேண்டும் எனவும், மீட்பர் நமக்காக பிறந்துள்ளார் என்றாலும் நம்மோடு அவர் வாழப் போகின்றார் என்ற நம்பிக்கையோடு இதை கொண்டாட வேண்டும் என்றும் இந்த உண்மையான செய்தியை இந்த இறை வார்த்தை நமக்கு இன்று அளிக்கின்றது. எனவே நல்ல தகுந்த உள்ளத்தோடு நம் பாலன் இயேசுவை நம் உள்ளத்திலே பிறக்க செய்ய நம்மால் மட்டுமே முடியும். எனவே அதற்காக நாம் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். நமது மனங்களில், நமது குடும்பங்களில் இந்த இறை பாலன் பிறந்து அமைதி, மகிழ்ச்சி, மேலுமாக நமக்கு தேவையான அனைத்து அருள் வளங்களையும் இறைவன் தர வேண்டுமாய் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்கள், குற்றங்கள், குறைகளுக்காக மனம் வருந்தி நாம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
அன்புக்குரியவர்களே, இதோ இன்று மீட்பர் நமக்காக பிறந்துள்ளார் என்கின்ற அந்த மகிழ்ச்சியோடு நாம் அனைவரும் இப்பொழுது உன்னதங்களிலே என்கின்ற அந்த கீதத்தை நாம் பாடி பாலன் இயேசுவினுடைய இந்த திருச்சுருவத்தை நாம் பவனியாக கொண்டு சென்று குடிலே வைக்க இருக்கின்றோம். திருவருகை காலத்திலே உன்னதங்களிலே என்கின்ற அந்த கீதத்தை நாம் பாடவில்லை. கிறிஸ்துடைய பெருவிழாக்காக நாம் தயாரித்துக் கொண்டிருந்த நாட்கள் இதோ இன்று நாம் அவளோடு காத்து கொண்டிருந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இதோ கிறிஸ்து உலகின் ஒளியாக நமக்கு வந்திருக்கின்றார், பிறந்திருக்கின்றார் என்பதன் அடையாளமாக பாலன் இயேசுனுடைய இந்த திருச்சிருவத்தை குடியிலே வைக்கின்ற போது உன்னதங்களிலே கீதம் பாடப்படும் மகிழ்ச்சி கீதம் பாடுவோம். அந்த நேரத்திலே மருத்துவத்தை ஆல்பர்ட் அவர்கள் இந்த வெள்ளை நிற மெழுகுத்திரியை ஏற்றி வைப்பார். அதன் பிறகு மற்ற மெழுகுத்திரிகளும் ஏற்றி வைக்கப்படும். அனைத்து மெழுகுத்திரிகளும் ஏற்றி வைக்கப்படும். இந்த நடுவில் இருக்கின்ற அந்த வெள்ளை நிற மெழுகுத்திரி கிறிஸ்துவை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. கிறிஸ்து உலகின் ஒளியாக இருக்கிறார், நடுநாயகமாக இருக்கிறார். வரலாற்றின் நடுநாயகம், ஒரு வாழ்வினுடைய மையம் என்பதன் அடையாளமாக அந்த இளந்தளிர் வளையம் ரீத் அதன் நடுவிலே மையத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மெழுகுத்திரியானது இப்பொழுது ஏற்றி வைக்கப்படும். எனவே அனைவரும் இணைந்து உன்னதங்களிலே என்கின்ற இந்த மகிழ்ச்சி கீதத்தை பாடகர் குழுவினரோடு இணைந்து பாடலாம்.